அன்புக்குரியவர்களே, சென்ற வாரத்திலே ரோமர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து பவுல் கூறின சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியதும் அல்லது சுவிசேஷம் அறிவிக்க சிலரை அனுப்பப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை குறித்து பவுல் எழுதியிருந்ததை நாம் பார்க்க முடியும். விசுவாசிக்காதவர்கள் எப்படி தேவனை தொழுது கொள்ள முடியும்? ஒருவர் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிக்கப்பட முடியும்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்பட முடியும்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிக்க முடியும் என்று சொல்லி பவுல் கேள்வி கேட்கிறார். ஆகவே விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறப்போ, ஒருவன் தேவனுடைய சித்தம் என்ன? சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும். அந்த சுவிசேஷம் கேள்விப்படுகின்ற அந்த சுவிசேஷத்தை கேட்கின்ற ஒரு மனிதனுக்குள்ளாக அந்த சுவிசேஷத்தை விசுவாசம் வர வேண்டும். அந்த விசுவாசம் அவனுக்குள்ளாக வரும்போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்போது இங்கே பவுல் அடுத்த கேள்வியை பவுலே வைக்கிறார். அப்போது இஸ்ரவேலர்கள் கேள்விப்படவில்லையா? அப்போ அவர்கள் ஏன் ரட்சிக்கப்படவில்லை? இயேசு கிறிஸ்து எந்த நாட்டிலே பிறந்தாரோ, எந்த ஜனங்களிடத்திலே வந்தாரோ அந்த ஜனங்களே இன்னும் ரட்சிக்கப்படவில்லையா? அப்போ அவர்கள் சுவிசேஷம் கேட்கவில்லையா? பின் ஏன் ரட்சிக்கப்பட? அவர்கள் கேட்டார்கள், ஆனால் அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அதை இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள், ஆனால் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. ஆகவே தான் சில உபாகம புஸ்தகத்திலிருந்தும் ஏசாயா புஸ்தகத்திலிருந்தும் இங்கே பவுல் மேற்கோள் காட்டி எழுதுகிறார். என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். கடவுளை தேடாதவர்கள், கடவுளை குறித்து கேள்விப்படாதவர்கள், அவர்களால் நான் கண்டறியப்பட்டேன். எப்படி? இஸ்ரவேலை விட்டு சுவிசேஷம், முதலாவது சுவிசேஷம் இஸ்ரவேலர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் அதை புறக்கணித்தார்கள், அதை விசுவாசிக்கவில்லை. ஆகவே சுவிசேஷம் வேறு பல நாடுகளுக்கு சென்றது. கடவுளை அறியாத, கடவுளை இதுவரைக்கும் தேடாத ஜனங்கள், அவர்கள் மத்தியிலே சுவிசேஷம் சென்றது. பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்கிறார், நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கிறேன். அதாவது யூதர் அல்லாதவர்களுக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய அப்போஸ்தலன் என்று சொல்கிறார். அப்படி சுவிசேஷம் மற்ற மக்களுக்கு சென்ற போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். என்னை குறித்து தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களாலே நான் அறியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஏசாயா சொன்னதை, ஏசாயா 65ஆம் அதிகாரத்தில் சொன்னதை பவுல் இங்கே மேற்கோள் காட்டி எழுதுகிறார். அப்போ யூதர்களை குறித்தோ இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நான் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். ஏசாயா சொல்லியிருக்கிறான். ஏசாயா 65ஆம் அதிகாரத்தில் ஏசாயா சொல்லியிருக்கிறான். கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திலே நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று சொல்லியிருக்கேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார்? அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அவர்கள் ஏன் விசுவாசிக்கவில்லை? காரணம், அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள். கீழ்ப்படியாதவர்கள் என்றால் சுவிசேஷத்தை விசுவாசியாதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்கள் என்று இங்கே பவுல் சொல்கிறார். ஆகவே அவர்களிடத்தில் நாள்தோறும் கைகளை நீட்டினேன். அவர்கள் எப்படியாகிலும் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி பவுல் சொல்கிறார். இப்போது அது தொடர்ந்து தான் பவுல் சில கேள்விகளை வைக்கிறார். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே நாள் முழுவதும் கைகளை நீட்டினார். அவர்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள், அவர்கள் எதிர்த்து பேசுகிற ஜனங்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களை தள்ளிவிட்டாரா? இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளிவிட்டு இஸ்ரவேல் அல்லாத ஜனங்களிடத்திலே ஆண்டவர் வந்தாரா என்று பவுல் கேட்கிறார். அதுக்கு பவுலுடைய பதில் என்ன? இல்லை, தள்ளிவிடவில்லையே என்று சொல்லி ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். இப்படி இருக்கிற தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பதில் சொல்கிறார். இதே பவுல் அப்போஸ்தலன் அதே அதிகாரத்திலே இன்னொரு பதில் சொல்லுகிறார். 15ஆம் வசனத்திலே அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க என்று சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளிவிடுகிறது, அதன் மூலமாக உலகம் ஒப்புரவாயிற்று, உலகத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்கிறதாகவும் சொல்லுகிறார். அப்போது இங்கே என்ன குழப்பம்? அதாவது ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளிவிட்டாரோ, தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ, பதில் தள்ளிவிடவில்லை என்று சொல்லுகிறார். அதே போல அப்போஸ்தலன் அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்.
ஏன் இந்த முரண்பாடு? உண்மையிலே தேவன் தள்ளி விட்டாரா, தள்ளி விடவில்லை என்று பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே பவுல் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் தள்ளிவிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களை ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் தள்ளிவிட்டாரா, எல்லாரையும் தள்ளிவிட்டார் என்று எடுத்துக்கொண்டால் இல்லை. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை, இவர்கள் எதிர்த்து பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஆகவே ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை, ஆகவே இவர்களை தள்ளிவிட்டுவிடு. இஸ்ரவேல் அல்லாத ஜனங்கள், சுற்றியுள்ள மற்ற மக்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், அவர்களை நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் வந்து விட்டாரா? அப்படி கிடையாது. எப்படி என்றால், பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு இஸ்ரவேலன் தானே. இப்போ இஸ்ரவேலர்கள் ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் தள்ளிவிட்டிருந்தால் நானும் தள்ளப்பட்டவனாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாம் சந்ததியிலும் பென்யமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். அப்போ பொருள் என்ன? தேவன் தான் முன்னறிந்து கொண்ட, ரட்சிக்கப்படுவதற்காக முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. அப்போ ஆண்டவர் யாரையெல்லாம் முன்னறிந்தாரோ, முன்னறிந்து முன்குறித்து அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நீதிமன்களாக்கினாரோ, அவர்களை தள்ளிவிடவில்லை. அப்போ யார் தள்ளவிட்டார்கள்? முன்னறியாத ஜனங்கள். அப்போ இஸ்ரவேல் மக்கள் பெரும் கூட்டம் இன்றைக்கு சுவிசேஷத்தை புறக்கணித்தவர்களாக, தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக ஒரு இஸ்ரவேலரும் தேவனை அறியாதவர்கள் என்றல்ல அர்த்தம். அவர்கள் பெரும்பான்மையாக தேவனை அறியாதவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக இஸ்ரவேலரை தள்ளிவிடவில்லை. அதிலும் தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்டு, தேவனால் முன்னறியப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள் உண்டு. பவுல் தன்னையே உதாரணமாக சொல்லுகிறார். தேவன் முன்னறிந்த ஜனங்களை தள்ளிவிடவில்லை. தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்துல எலியா சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் ஒருவன் தான் மிச்சம் இருக்கிறேன், மீதமுள்ள எல்லார்களும் செத்து போனார்கள், பலரை தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று விட்டார்கள், மீதி எல்லாரும் போய்விட்டார்கள். அதாவது நல்லவர்கள், தேவனை விசுவாசிக்கிற நல்லவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள், இப்போ நான் மட்டும்தான் பாக்கி, நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறேன் என்று சொல்லிய இடத்திலே அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன? கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்களே. இப்போ நல்லவனாக இருக்கிறது நான் மட்டும்தான், அதாவது உம்முடைய தீர்க்கதரிசியாக உள்ளதிலே நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறேன், மீதி எல்லாருமே என்னது நல்ல தீர்க்கதரிசிகளை எல்லாரும் கொன்று விட்டார்கள். இப்பொழுது பூமியில வேறு நல்ல தீர்க்கதரிசிகள் யாருமே இல்லை, இப்போது கள்ள தீர்க்கதரிசிகள் மட்டும்தான் இருக்கிறார்கள் பூமியிலே, அல்லது அந்த எசபேருடைய ஆட்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள், அவர்களை பின்பற்றுகிறவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள், மீதி எல்லாரும் கொண்டு போடப்பட்டார்கள், நான் மட்டும்தான் பாக்கி இருக்கேன் என்று சொல்லி எலியா சொல்லும் போது அவனுக்கு கொடுத்த பதில் என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கார்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன். எலியா என்ன சொல்லுகிறான்? நான் மட்டும்தான் மீதியாக இருக்கிறேன், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாமல் நான் மட்டும்தான் இருக்கிறேன், மீதி எல்லாரும் செத்து போயிட்டாங்க, அல்லது பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இருக்காங்க, நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறேன், தேவனை அறிந்ததிலே மிச்சம் இருக்கிறது நான் மட்டும்தான் என்று சொல்லி நடத்த. நீ மட்டும் கிடையாதுப்பா, 7000 பேர் வேற இருக்கிறாங்க. தேவனை பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிட 7000 பேர் வேற இருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் தள்ளிவிட்டார் அப்படி என்கின்ற முடிவுக்கு வர முடியாது. அதிலே சிலர் மிச்சம் இருக்கிறார்கள், அவர்கள் சிலர் ரட்சிக்கப்பட்டவர்களாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று சொல்லி பவுலிங்க அதை சொல்ல வருகிறார். அப்படி போல அதை போல கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. அப்போ அந்த அன்றைக்கு 7000 பேர் எப்படி அன்றைக்கு மிச்சம் இருந்தார்களோ அதே போல இந்த காலத்திலும் பவுல் சொல்லுகிற அந்த காலத்திலும் இந்த பவுல் சொல்லுகிற அந்த காலம் என்பது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும், இயேசு கிறிஸ்துவோட வருகை வரைக்கும் உள்ள ஒரு மொத்த காலம். இந்த காலத்திலும் கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. அப்போ தெரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் ஒரு பங்கு மிச்சம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் விழுந்து போனார்கள், ஆண்டவர் எல்லாரையும் தள்ளிவிட்டார் என்கின்ற முடிவுக்கு வர முடியாது. கிருபையினால் ஒரு பங்கை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அவர்கள் தேவனுடைய கிருபைக்குள்ளானவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ
ஒரு பெரும் கூட்டம் இஸ்ரவேல் நாடு என்றறியப்படும் போது அவர்கள் ஒட்டுமொத்தமாக கடவுளை நிராகரித்தவர்களாக வெளியே அறியப்பட்டாலும் அங்கேயும் ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்களாக மீதியாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதற்கு உதாரணமாக தன்னையே சொல்லுகிறார், நானும் இஸ்ரவேல் புத்திரன் தானே, நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே. அப்போ ஆரம்பத்திலே யூதர்களிலே சிலர் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், பேதுரு உள்ளிட்ட பலர், அவர்களெல்லாம் யூதர்கள் தான். ஆனால் பெரும்பான்மையின் அடிப்படையில் இஸ்ரவேல் நாடு என்று பெரும்பான்மை என்கின்ற அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. மீதியாயிருப்பவர்கள் தேவனுடைய கிருபையின் அடிப்படையிலான தெரிந்து கொள்ளுதல். கிருபையின் அடிப்படையிலான தெரிந்து கொள்ளுதல் எப்படி வரும்? ஒருவன் நான் ஒன்றுமில்லை. அன்றைக்கு அது யூதர்கள் ஏன் கிருபையின் அடிப்படையிலான தெரிந்து கொள்வதற்கு உள்ளாகப்படவில்லை என்றால், அவர்கள் தங்களுடைய சுய கிரியைகளை நிலைநாட்ட முற்பட்டதனால் அந்த கிருபையின் அடிப்படையிலான தெரிந்து கொள்வதற்கு உள்ளாகப்படவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கிருபையின் அடிப்படையிலான தெரிந்து கொள்ளுதலின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த ஒரு பங்கு எப்பொழுதும் மீதியாக இருக்கிறது. அது கிருபையினால் உண்டாயிருந்தால், அது கிரியையினால் உண்டானது அல்ல. தேவன் ஒரு கூட்ட மக்களை தனக்கென்று தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அது எந்த அடிப்படையிலே? தேவனுடைய கிருபையின் அடிப்படையில். அது கிரியைகளினால் உண்டானது அல்ல, ஏதோ ஒரு செயல்களை செய்ததினால் இல்லை. யூதர்கள் இஸ்ரவேல் மக்கள் தள்ளப்பட்டார்கள் என்று அல்லது சுவிசேஷத்தை நிராகரித்தவர்கள், கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் கிருபைக்கு உள்ளாக வரவில்லை. காரணம், அவர்கள் தங்களுடைய கிரியைகளின் அடிப்படையிலே தேவனிடத்தில் நிற்க, தேவனுக்கு முன்பாக தேவனிடத்திலே நான் இப்படிப்பட்டவனாக்கு, நான் எப்படிப்பட்டவனாக்கு என்று சொல்லி தங்கள் தகுதியை அடிப்படையை முன்னிலையாக வைத்து, எனக்காகவே நான் இந்த இடத்துல வர வேண்டும், நான் உமக்கு முன்பாக நிற்க முடிய தகுதி எனக்கு உண்டு என்று சொல்லி அந்த அடிப்படையில் இருக்கிறவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. அது கிருபையின் நாளே உண்டாகும், கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதல் படியான ஒரு பங்கு. அது கிருபையின் அடிப்படையில், தேவனுடைய இரக்கத்தின் அடிப்படையிலே தேவன் இறங்கி ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறார். அது நீங்கள் செய்த செயலின் அடிப்படையிலே, நீங்கள் செய்த செயலுக்கான பரிசு என்கின்ற அடிப்படையிலே அல்ல. அதான் சொல்லுகிறார், கிருபையினாலே உண்டாயிருந்தால் அது கிரியையினால் உண்டானது அல்ல. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியைகளினால் உண்டாயிருந்தால், ஒருவேளை நீங்கள் செய்கிற செயலுக்கான பரிசு தான் இது என்றிருந்தால் அதுக்கு பேர் கிருபை என்று சொல்ல முடியாது. அது உங்களுக்கான கூலி. நீ இவ்வளவு நல்லவனாக இருக்கிற, அதனால நான் உனக்கு நீ பரிசு, நான் வந்து தேவனுடைய பிள்ளையாக தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் அது கிருபை அல்ல, அது உன்னுடைய செயலுக்கான அது வெகுமதி என்றாகிவிடும். இப்போ அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர்கள் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் கடவுளை, நீதியை தேடுகிறார்கள், தங்களுடைய செயல்களை செய்து நீதி தேடுகிறார்கள், தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த நீதியை தேடுகிறார்கள். ஆனால் அதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிறவர்கள் கிருபையின் அடிப்படையிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் கிருபையாக தெரிந்து கொள்ளுகிறார். தேவன் இரக்கத்தின் அடிப்படையிலே நம்மை தேவனுடைய பிள்ளையாக தெரிந்து கொள்ளுகிறார். இன்னும் இஸ்ரவேல் மக்கள் எந்த அடிப்படையில் பார்க்கிறார்கள்? கடவுள் நான் இந்த செயல்களை எல்லாம் செய்து, இந்த நீதிகளை எல்லாம் செய்து நான் கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை நானாக அடைவேன் என்று சொல்லி ஒரு கூட்டம் நிற்கிறார்கள். ஒரு கூட்டம் தகுதி இல்லை என்றிருக்கும்போது ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அப்போ இஸ்ரவேலர்கள் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எதை தேடுகிறார்கள்? தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த நீதியை தேடுகிறார்கள், அதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எளிதாக நீதி அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின் அடிப்படையிலான அந்த கூட்டம். அப்போ அது இஸ்ரவேல் மக்களிலும் உண்டு, இஸ்ரவேல் அல்லாதவர்கள் மத்தியிலும் உண்டு. தெரிந்து கொள்ளுதல் என்கிறது இந்த கூட்டத்தில் இருந்தால் ஆண்டவர் தெரிந்து கொள்ள மாட்டார், இந்த கூட்டத்தில் இருந்தால் தான் தெரிந்து கொள்ள என்கிற அடிப்படையில் அல்ல. அது விசுவாசத்தின் அடிப்படையில் ஆனது, அது கிரியைகளின் அடிப்படையில் ஆனது அல்ல. ஆனால் இஸ்ரவேல் மக்களை ஏன் பெரும்பான்மையான இஸ்ரவேல் மக்கள் ஏன் தள்ளிவிடப்பட்டவர்களாக, நிராகரிக்கப்பட்டவர்களாக நிற்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கிருபையை சாராமல் தங்களுடைய சுயநீதியின் அடிப்படையிலே, தங்களுடைய செயல்களின் அடிப்படையிலே தேவனை அடையலாம், தேவநீதி அடையலாம் என்று நினைக்கிறார்கள். ஆகவே
ஆகத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடர்தற்கான கல்லும் பதிலளித்தலுமாக கடவுது. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவுது. அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். அப்போ தாவீது என்ன சொல்லுகிறான்? அந்த அவிசுவாச கூட்டத்தை பார்த்து தாவீது சொல்லியிருக்கிறான், காணாதபடிக்கு அவர்கள் கண்கள் அந்தகாரப்பட கடவுது, அவர்கள் எதுவும் இனி பார்க்கவே வேண்டாம், அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடர்தற்கான கல்லும் பதிலளித்தலுமாக கடவுது. இந்த வார்த்தையின்படி தேவனை விசுவாசத்தின் அடிப்படையிலே தேவனிடத்திலே வராதவர்கள், சுவிசேஷம் அறிவிக்கும் போது அதை விசுவாசிக்காதவர்கள், இல்லை நாங்கள் சுவிசேஷம் என்று சொல்லும்போது கடவுள் உங்களுக்காக ஒரு வாய்ப்பை செய்திருக்கிறார், ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என்கிறதான் சுவிசேஷம். உங்களை நீதிமான்களாக்கும்படிக்கு கடவுள் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பியிருக்கிறார். அவர் உங்களுக்காக பலியானார். இதை நிராகரித்து விட்டு அவர் செய்த செயலின்படி நான் கடவுளிடத்தில் அடையணுமா? இல்லை, அதை நாங்கள் நம்ப மாட்டோம். இப்போ நாங்கள் கடவுளிடத்தில் எப்படி செய்ய முடியும்? நாங்கள் செய்கிற நற்கிரியைகள் நிமித்தம், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், நான் 4 தரம் இது பண்ணுறேன், அந்த தசமபாகம் கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன். அப்போ இந்த நான் செய்கிற அந்த நீதி நல்ல காரியங்கள் நிமித்தம் என்னுடைய தராசு உயர்ந்திருக்கிறது, என்னுடைய நீதி அவ்வளோ தராசிலே வைத்தால் அவ்வளோ கனமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் என்னுடைய நீதியை பார்க்குறா, நான் கண்டிப்பாக கடவுளுக்கு முன்னாக நிற்க முடியும் என்கிற அடிப்படையிலே செயல்படுகிறவர்கள், சுவிசேஷத்தை நிராகரித்தவர்களை அவர்கள் கண்கள் அந்தகாரப்பட கடவுது, அவர்கள் கண்கள் பார்க்காதபடிக்கு, தேவனுடைய செயலை பார்க்காதபடிக்கு, அந்தகாரம் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் குருடாக இருக்கிறார்கள். அப்போது இப்போ பார்க்க அவர்கள் விழுந்து போகும்படிக்கா இடர்னார்கள் என்று கேட்கிறேன். அப்படியல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அப்போ இஸ்ரவேல் மக்கள் இடறினார்கள். அப்போ இஸ்ரவேல் மக்கள், பெரும்பான்மையான மக்கள் இடறினார்கள், சுவிசேஷத்தை விசுவாசிக்காமல் இடறினார்கள். அப்போ அதன் நிமித்தம் அவர்கள் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களும் விழுந்து போகும்படிக்கா இது நடந்தது இல்லை. இஸ்ரவேல் மக்கள் இடறினார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இஸ்ரவேல் என்கின்ற அந்த ஒட்டுமொத்த நாடே விழுந்து விட்டதா? அப்படி அதுக்கா? இல்லை. அவர்கள் இடர்னார்கள் என்றால் அது நிமித்தம் வேறொரு நன்மையும் கிடைத்தது. என்ன? அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்கள் சுவிசேஷத்தை நிராகரித்தார்கள் அல்லவா? அது நிமித்தம் இஸ்ரவேலர் அல்லாதவர்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். இது நீங்கள் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே 48ஆம் வசனத்தை 46 வசனத்தை படிக்கும்போது தெரியும். பவுல் பர்னபா இஸ்ரவேல் மக்களுக்கு சுவிசேஷத்தை எல்லாம் அறிவிக்கிறார்கள். அறிவிக்கும்போது யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை விசுவாசிக்கவில்லை, மாறாக என்ன செய்கிறார்களாம்? யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். இப்போ அன்றைக்கு யூதர்கள் சுவிசேஷம் சொன்னவர்களுக்கு எதிராக தூசிக்கிறார்கள். இது நிமித்தம் அங்கே என்ன நடந்தது? அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியரிடத்துக்கு போகிறோம். அப்போ இஸ்ரவேலர்களுடைய அந்த தவறு நிமித்தம், சுவிசேஷத்தை நிராகரித்தது நிமித்தம் அந்த சுவிசேஷத்தை எங்கே கொண்டு செல்லுகிறார்கள்? இஸ்ரவேலர் அல்லாதவர்களுக்கு அந்த சுவிசேஷம் கடத்தப்படுகிறது. இதே காரியத்தை அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலும் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்களிலே, மக்கதோனியாவிலிருந்து சீலவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவை கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். யூதருக்கு இயேசுதான் கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தும் போது யூதர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாக இருக்கிறேன், இது முதல் புறஜாதியார் இடத்துக்கு போகிறேன் என்று சொல்லி அங்கு அந்த இடத்த விட்டு போகிறான். அப்போ மறுபடியும் பவுல் என்ன செய்கிறான்? யூதர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறான், இயேசுவே கிறிஸ்து என்று.
யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை தள்ளிவிட்டார்கள். அவர்கள் இடரை தள்ளிவிட்டார்கள். இது நிமித்தம் என்ன நடக்கிறது? பவுல் சொல்கிறான், நான் புறஜாதியர்கிட்ட போகிறேன். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் தொடர்ந்து அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே கூட இதே காரியத்தை பார்க்க முடியும். 28ஆம் அதிகாரம் 25 இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். அதாவது பவுல் சொன்னதை விசுவாசிக்காத போது, அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்கவில்லை. பவுல் பழைய ஏற்பாட்டிலிருந்து எல்லாம் எடுத்துக்காட்டி சுவிசேஷத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு பிரசங்கிக்கிறார். அதை சிலர் விசுவாசித்தார்கள், ஆனால் சிலர் விசுவாசிக்கவில்லை. அவர் விசுவாசிக்காதபடி இருந்தவர்களை பார்த்து பவுல் சொல்கிறார், நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாகவும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்திடத்தில் போய் சொல்லி என்பதை பரிசுத்த இயேசு தீர்க்கதரிசியை கொண்டு தம்முடைய பிதாக்களுடைய நன்றாக சொல்லி இருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கடவுது என்றார். இப்போ இந்த இடத்துல இந்த 3 பகுதிகளிலும் வாசிக்கிறோம். முதலாவது பவுல் யாருக்கு சொல்லுகிறான்? யூதர்களுக்கு சொல்லுகிறார். யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை நிராகரிக்கிறார்கள். சிலர் விசுவாசிக்கிறார்கள், சிலர் நிராகரிக்கிறார்கள். அப்போ நிராகரிக்கும் போது அங்கிருந்து அவர் என்ன செய்கிறார்? போதும், நான் அடுத்த இடத்துக்கு போகிறேன், அதாவது யூதர் அல்லாத மக்களுக்கு போகிறேன் என்று சொல்லி கிளம்புகிறதை பார்க்க முடியும். அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். அவர்கள் விழுந்து போகும்படிக்க இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்கள் தவறினதினால், சுவிசேஷத்தை நிராகரித்ததினால் இந்த சுவிசேஷம் செல்லக்கூடிய வாய்ப்பு மற்ற பகுதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. இப்போ அவர்களுடைய தவறு, அவர்கள் சுவிசேஷத்தை நிராகரித்த அந்த தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமாக, உலகத்திலே மற்ற மக்களுக்கு, யூதர் அல்லாதவர்களுக்கு ஐஸ்வர்யமாக மாறினது. அப்படி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் கடவுளை அறியக்கூடிய வாய்ப்பு அங்கே கிடைத்தது. அவர்களுடைய குறைவு, இஸ்ரவேலர்களுடைய குறைவு, புறஜாதிகள் கடவுளை அறியாத ஏற்கனவே மற்ற நாடுகள் அவர்களுக்கு நிறைவாக மாறினது. அவர்கள் ஒருவர்களை குறைவு விடாமல் இருந்திருந்தால் இஸ்ரவேல் மக்கள் சுவிசேஷத்தை உடன் பவுல் சொன்ன போதை கீழ்ப்படிந்து ஏற்றிருந்தால் எல்லாரும் எங்கே இருந்திருப்பார்கள்? அங்கே இஸ்ரவேல் என்கின்ற நாட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பார்கள். அல்லது அங்கே சுற்றி கொண்டு அவர்களுக்கே சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருந்திருப்பார்கள். அது நிமித்தம் இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமே நிறைவு வந்திருக்கும். சுவிசேஷம் வெளியே சென்றிருக்காது. ஒருவேளை சென்றிருந்தாலும் லேட்டாக வந்திருக்கும். பவுல் வாழ்ந்த காலத்தில் அல்லது அடுத்த ஒரு காலம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் பவுல் வாழ்ந்த காலத்திலேயே பவுலே இஸ்ரவேல் என்கின்ற தேசத்தை விட்டு மற்ற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் மக்களுக்கு சுவிசேஷம் சொன்ன போது அதை நிராகரித்தது. அது அவர்களுடைய குறைவு. அந்த குறைவு தான் இங்கே மற்ற நாடுகளுக்கு மற்ற நாட்டு மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க அது காரணமாயிற்று. அது அவர்கள் மற்ற நாட்டு மக்களுக்கு அது நிறைவாக மாறினது. புறஜாதியாருடைய உங்களுடனே பேசுகிறேன், யூதர் அல்லாதவர்களுடனே பவுல் சொல்கிறான். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். பவுல் இவ்வளவு பேசுகிறார் அல்லவா? புறஜாதிகள் அவர்கள் இஸ்ரவேலர்களை ஆண்டவர் தள்ளிவிட்டாரா? புறஜாதிகள் அவர்கள் இஸ்ரவேலர்கள் குறைவு, அவர்கள் இடறினார்கள், இப்படியெல்லாம் பேசுகிறார் அல்லவா? அதனால் நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கிறேன், புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இந்த மாதிரி பவுல் பேசுகிறது என்னவென்றால், மேன்மைப்படுத்துகிற காரணம், தன்னுடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிற காரணம் என்னவென்றால், இப்படி இஸ்ரவேல் மக்களை தூண்டிவிட்டு, பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னோம், நீங்கள் கேட்கவில்லை, இப்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் எவ்வளவு மெச்சமாக இருக்கிறது என்று தூண்டி அவர்களுக்குள்ள வைராக்கியத்தை ஏற்படுத்தி தாங்கள் செய்த தவறு என்பதை உணர்ந்து
அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அப்போ என் நான் அதாவது பவுலுடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்தேன். பவுலுடைய ஊழியம் என்ன? புறஜாதிகள் மத்தியிலே நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் அல்லவா? இதை நான் மேன்மைப்படுத்துகிறேன். எங்கே? யூதருக்கு முன்பாக நான் மேன்மைப்படுத்துகிறேன். இதனால் அவர்களுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்திவிட்டு அவர்களை சிலரை ரட்சிக்க வேண்டும். அப்போது சிலராக என்னது சிந்திப்பார்கள். இப்போ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட புறஜாதிகள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி, தரம் எப்படி இருக்கிறது என்கிறதை பார்த்து அவர்கள் சிந்திப்பார்கள். ஐயோ, நாம் நிராகரித்து விட்டோமே, நாம் நிராகரித்திருக்க கூடாது என்று சொல்லி அந்த ஒரு வைராக்கியம், அதற்காக பவுல் இப்படி பேசுகிறார். அவர்களை தள்ளிவிடுதல். அப்போ இஸ்ரவேல் மக்களை தள்ளிவிட்டார். அதாவது எந்த அடிப்படையில் தள்ளிவிட்டார்? சுவிசேஷத்தை விசுவாசியாதவர்களை தள்ளிவிட்டார். ஒட்டுமொத்தமாக இஸ்ரவேலரை தள்ளிவிட்டாரா? ஆரம்பத்தில் 1ஆம் வசனத்தில் பவுல் கேட்கிறார், ஒட்டுமொத்தமாக இஸ்ரவேலரை தள்ளிவிட்டாரா? இல்லை. அப்படியானால் பவுல் எப்படி கிறிஸ்தவராக இருக்க முடியும்? நானும் இஸ்ரவேலன் தானே. இப்போது எல்லாரையும் தள்ளிவிடவில்லை, என்னை தள்ளிவிடவில்லையே. இப்போ யாரை தள்ளிவிட்டார்? சுவிசேஷத்தை விசுவாசியாதவர்களை தள்ளிவிட்டார். அப்போ அவர்களை தள்ளிவிடுதல், சுவிசேஷத்தை விசுவாசியாத அந்த இஸ்ரவேலர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாக இருக்க. அப்போ அவர்களை தள்ளிவிட்டதனால், அவர்கள் சுவிசேஷத்தை நிராகரித்த உடனே அவர்களை விட்டதனால் உலகத்துக்கு ஒரு ஒப்புரவாக்குதல் கிடைத்தது. இந்த உலகத்துக்கு சுவிசேஷம் வந்தது. இந்த உலகம் ஒப்புரவாயிற்று. உலகத்தை தேவனோடு இந்த சுவிசேஷத்தோடு ஒப்புரவாக்க முடிந்தது. அப்போ அவர்களை தள்ளிவிட்டதே இந்த உலகத்து ஒப்புரவாக்குதலாக இருக்க, அவர்களை அங்கீகரித்து கொண்டால், அவர்களையும் சேர்த்து கொண்டால், அவர்களையும் இந்த ரட்சிப்புக்கு நேராக அவர்களுக்கும் மறுபடியும் வாய்ப்பு சுவிசேஷம் அறிவித்து அவர்களையும் ரட்சிக்கொண்டால் எப்படி இருக்கும்? மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல இருக்கும் அல்லவா? அதாவது அவர்களை தள்ளிவிடுதல், இஸ்ரவேலர்களை தள்ளிவிடுதல் மூலமாக உலகத்துக்கு என்ன கிடைத்தது? ஒப்புரவாகுதல் கிடைத்தது. சுவிசேஷத்தினால் பகையாகிய சுவரை கொண்டு ஒப்புரவாக்கி இருக்கு, இருதரத்தாரையும் ஒன்றாக்கி இருக்கிறார். பகைமை இல்லை. இப்போ அவர்களை தள்ளிவிடுதலே இந்த அளவிற்கு. இப்படி என்றால் அவர்களை அங்கீகரித்து கொண்டால், அவர்களையும் அங்கீகரித்து அவர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டு அவர்களும் கூட ரட்சிக்கப்பட்டால் மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல், அப்போ அதனுடைய பலன் இன்னும் அதிகமாக இருக்கும் என்கிறதான் இங்கே பவுல் சொல்லுகிற காரியம். முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். அப்போ இங்கே முதற் பலனாகிய மா என்று சொல்லி பவுல் சொல்லுகிற காரியம், முதற் பலன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதிலே முதற் பலன் என்கிறவர்கள் யூதர்களிலே சிலர், யூதர்களிலே கிறிஸ்தவரானவர்கள், அவர்கள் பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் அந்த வேரிலிருந்து வருகிற அந்த எல்லா கிளைகளும் கூட பரிசுத்தமாக இருக்கும். அந்த வேரோடு ஒட்டப்பட்டிருக்கிற மரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். அப்போ சில கிளைகள் வெட்டப்பட்டிருக்கலாம். அப்போ அந்த வேரோடு இருக்கிற மரத்தில் வேர் இருக்கிறது, அந்த வேரோடு இருக்கிற அந்த மரம் முழுவதும் பரிசுத்தம். அந்த மரத்திலிருந்து சில கிளைகள் வெட்டப்பட்டிருக்கலாம். இந்த மரம் என்று சொல்லும்போது பவுல் இங்கே இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லுகிறார். இப்போ இஸ்ரவேல் மக்கள் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கிறார்கள், சில கிளைகள் வெட்டப்பட்டிருக்கிறது. அப்போ வெட்டப்பட்டவர்கள் ஒருவேளை எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் ஏன் வெட்டப்பட்டார்கள்? அவர்கள் அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. ஏன் வெட்டப்பட்டன? அவிசுவாசத்தினாலே வெட்டப்பட்டன. அவர்கள் இஸ்ரவேல் மக்கள், அதாவது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஜனம் என்று அழைக்கப்படுகிற அந்த மக்கள் கூட்டம், அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அதிலிருந்து ஆண்டவர் அவர்களை வெட்டி போடுகிறார். அதற்கு காரணம் அவர்களுடைய அவிசுவாசம். இப்போ அவர்கள் வெட்டப்பட்டு விட்டார்கள். இப்போ பதிலுக்கு அந்த மரத்திலே தேவ ஜனம் என்று அறியப்பட்ட அதுதான் இஸ்ரவேல் மக்கள். மற்ற மக்கள் தேவனை அறியாத மக்கள் என்று அழைக்கப்படுகிற மக்கள்.
இஸ்ரவேல் நாட்டை தவிர மற்ற நாட்டு மக்கள் எல்லாம் தேவனே அறியாத ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற மக்கள் கூட்டம். அப்போ அவைகளில் இருந்து அந்த நாட்டு மக்களை இந்த மரத்தோடு ஒட்ட வைக்கிறார். பாருங்கள், சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவர் மரமாகிய நீ. அப்போ இஸ்ரவேல் மக்கள் என்பது தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிற மக்கள். இஸ்ரவேல் அல்லாதவர்கள், யூதர் அல்ல, கிரேக்கர், ரோமர், வேறு எந்த நாட்டு மக்களான அவர்களை குறித்து எதுவும் சொல்வது, நீங்கள் காட்டொலிவ மரம், புறஜாதிகள் காட்டொலிவ மரம். இப்போ தேவனை இதுவரைக்கும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூட இல்லை, ஒரு முறை கூட நீங்கள் அறிந்து கொள்ளாத மக்கள். நீங்கள் இப்பொழுது அதில் இருந்த காட்டொலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு இப்போ இந்த நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்போது நீங்களும் இப்போ தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்படக்கூடிய நிலைமையிலே யாரு புறஜாதிகளையும் ஆண்டவர் ஒன்றுபடுத்தி இருக்கிறார். அந்த கிறிஸ்தவத்துக்குள்ளாக அழைத்திருக்கிறார். அப்போ ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாக இருந்தாயானால், இப்போ நீ இந்த மரத்திலே வந்திருந்தாயானால் நீ சுபாவ கிளைகளுக்கு எதிராக மேன்மை பாராட்டாதே. அந்த விழுந்து வெட்டப்பட்ட கிளைகள் இருக்கிறதுல அந்த இஸ்ரவேல் மக்கள், அவர்களுக்கு எதிராக நீ மேன்மை பாராட்டாதே, பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறொன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நீ வேற சுமந்து கொண்டிருக்கவில்லை, நீ வெறும் கிளை மட்டும்தான். கிளை என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் வெட்டி போடலாம். நீ புறஜாதி என்று சொல்ல அழைக்கப்படுது. இப்போ புறஜாதியை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார், ஆண்டவருடைய அந்த இதிலே சேர்த்திருக்கிறார். அந்த என்கிறதற்காக நீ பெருமை பாராட்டாதே. கிளையை எப்போ வேண்டுமானாலும் வெட்டி போட முடியும் என்று சொல்லுகிறார். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாரு. இங்க பவுல் சொல்லுகிற காரியம், இஸ்ரவேல் மக்கள் தேவனோடு கூட இருக்கிறவர்கள், தேவனுடைய ஜனம் என்று அறியப்பட்டவர்கள். இப்போ அதிலிருந்து சிலரை வெட்டி போட்டார். யார்? அவிசுவாசிகளை வெட்டி போட்டார். அதன் நிமித்தம் சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு வந்தது. இப்போ புறஜாதிகளையும் ஆண்டவர் தன்னோடு இணைத்திருக்கிறார். இப்போ இதில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த புறஜாதிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இப்பொழுது கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகிறது. இப்போ இந்த புறஜாதிகளில் உள்ளவர்களும் யாரெல்லாம் விசுவாசிக்கவில்லையோ அவர்களே அவர் வெட்டி போடுவார். இப்போ ஒரு இந்த தேவன் அந்த மரத்திலே தேவனுடைய சாரத்துக்கும் பங்கு அடைய வேண்டும் என்றால், சுபாவத்துக்கும் சாரத்துக்கும் பங்கடைய வேண்டும் என்றால், அது இஸ்ரவேல் மக்களாக இருந்தாலும் சரி, புறஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, விசுவாசத்தில் இருந்தால் அவர்கள் அந்த மரத்தில் இருப்பார்கள். அவிசுவாசம் உடையவர்களாக இருந்தால் அவர்கள் வெட்டப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். இப்போ இன்றைக்கு இஸ்ரவேல் என்று சொல்லும்போது ஒரு தனிப்பட்ட மனிதனை, அல்லது புறஜாதி என்று சொல்லும்போது இங்கே ஒரு தனிப்பட்ட மனிதனை குறித்து சொல்லவில்லை, ஒரு மக்கள் கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் என்கின்ற மக்கள் கூட்டம் தேவனோடு இருந்தது. அதிலே சிலர் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தார்கள். அந்த சிலர் எப்பொழுதும் கடவுளோடு கூட இருக்கிறார்கள். பலர் விசுவாசிக்கவில்லை. அவர்களை வெட்டப்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். இப்போ சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட்ட மூலமாக எல்லாருக்கும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இப்போ இதிலும் பலர் விசுவாசிக்கிறார்கள் அல்லவா? விசுவாசிக்கிறவர்கள் இந்த மரத்தினோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த புறஜாதிகள் என்கிறவர்களிலும் அவிசுவாசம் கொள்ளுகிறவர்கள், அவிசுவாசம் உடையவர்களாக மாறுகிறவர்கள், அவிசுவாசம் உள்ளவர்களாக, அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கும், அப்போ அப்பா விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார். அது நிமித்தம் அவரும் கிறிஸ்தவர் என்று அறியப்படுவார். அதை தொடர்ந்து விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததி எழும்பும் போது அவர்களும் வெட்ட வைக்கப்படுவார்கள். இப்போ இஸ்ரவேல் என்கிறவர்களை ஆண்டவர் அழைக்கும் போது விசுவாசம் உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். அல்ல, அதன் பின்பு விசுவாசமற்றவர்கள் மாறினார்கள். பல 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 காலகட்டங்களில் விசுவாசம் உள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள், விசுவாசமற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள்.
ஆண்டவர் சொல்லுகிற காரியம், யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். விசுவாசம் இல்லாதவர்களை ஆண்டவர் வெட்டி போடுகிறார். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது, அபிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. அன்றியும் அவர்கள் அபிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால், இப்போ இருக்கிற இஸ்ரவேலர்கள் இந்த அவங்களுடைய அவிசுவாசத்தை விட்டு விட்டு விசுவாசத்திற்கு திரும்பினார், சுவிசேஷத்தை விசுவாசித்தால் அவர்கள் மறுபடியும் ஒட்ட வைக்கப்படுவார்கள், மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் அதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்துக்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ கடவுளை ஒரு காலம் கூட கேள்விப்பற்றாத மக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த காட்டொலிவு மரம் என்கின்ற நிலைமையிலிருந்து அந்த யூதர் அல்லாத ஜனங்கள் அவர்களிலே எங்கே ஆண்டவர் ஒரு நல்ல ஒலிவு தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் சொன்னால், இவர்கள் இஸ்ரவேலர்கள் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நன்றாக அறிந்தவர்கள், தேவனை அறியக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சொந்த ஜனம் என்று அறியப்பட்டவர்கள். அப்போ அவர்களை தேவன் மறுபடியும் ஒட்ட வைக்கப்படுவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. ஆகவே கடவுளை நான் அறிந்து கொண்டேன் என்கிறதுல ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாது என்கிறதான் பவுல் இங்கே சொல்ல இருக்கிற காரியம். காரணம், இஸ்ரவேல் மக்களுடைய விழுகைக்கு காரணமும் நாங்கள் கடவுளுடைய ஜனம், நாங்கள் கடவுளை அறிந்து கொண்டோம், நாங்கள் என்று சொல்லி அவர்களுடைய பெருமை பாராட்டுதல். அதுதான் இங்கே மறுபடியும் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கடவுளிடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நான் என்ன சொல்கிறேன், நான் கடவுளை அறிந்து கொண்டேன், நான் என்னுடைய செயல் நிமித்தம் நான் தான் அந்த வேர் என்கின்ற அடிப்படையில் ஆகும். நீ வேர் கிடையாது, நீ கிளை. வேறு நீ வேற சுமைக்கவில்லை, வேறு தான் உன்னை சுமைக்கிறது. கடவுள் தான் உங்களை அறிந்து கொண்டார், கடவுள் தான் ரட்சித்தார். எந்த மனிதன் கடவுள் தான் என்னை ரட்சித்தார் என்று சொல்லி நாம் எண்ணம் இருக்கிறதோ அவன்தான் தேவனுடைய அந்த கிருபையிலே வந்தவன், தேவனால் முன்னிறுவிக்கப்பட்டவன். எந்த ஒரு மனிதன் நான் கடவுளை கண்டுபிடித்தேன், நான் என்னுடைய நீதியினால் நான் கடவுளுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று ஒருத்தன் காணப்படுகிறானோ அவன் என்ன சொல்லுகிறான், நான் தான் வேற சுமக்கிறேன் என்று சொல்லுகிறதற்கு சமம் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அப்போ நீங்கள் ஒட்ட வைக்கப்படுவதற்கு ஆண்டவர் செய்த காரியம் என்ன, உங்களிடத்தில் தயவு காண்பித்தார், கிருபை காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பானால், அந்த கிருபை தேவனுடைய தயவிலே ஒரு மனிதன் நிலைத்திருந்தால் அந்த உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீ வெட்டுண்டு போவாய். தேவனுடைய நீங்கள் கிருபையை நம்பி இருப்பீர்கள் என்றால், கிருபையின் அடிப்படையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களுடைய செயலின் அடிப்படையில் தேவன் தான் ரட்சித்தார் என்கின்ற அந்த தயவிலே நிலைத்திருந்தால் உங்களுக்கு தயவு கிடைக்கும். உங்களுக்கு கிருபை தயவு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தயவிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தயவிலே நிலைத்திருக்கவில்லை, மாறாக அவர்கள் விழுந்து போனார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சிலர் தயவிலே நிலைத்திருந்தார்கள், ஒரு சிலர் தயவு பெற்றார்கள். ஆனால் பலர் தயவிலே நிலைத்திருக்கவில்லை, தங்களுடைய சுயநீதியை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆகவே இங்கே பவுல் இங்கே ஒரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்லுகிறார். புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலிலே ஒரு பங்கு கடின மனதுண்டாகும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவ்வக்தியை நீக்குவார். அப்போ இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லும்போது எல்லாரும் ஒருவர் கூட இல்லாமல் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படியா? இல்லை, தெரிந்து கொள்ளுதல். யூதர்கள் எல்லாரும் யூதர்கள் அல்லவே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எப்பொழுது? புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலிலே ஒரு பங்கு கடினமாக மனது உண்டாகும். அப்போ இந்த வசனத்தை அநேகர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த வசனத்தை புறஜாதிகளுடைய நிறைவு, புறஜாதிகளிலே எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அதன் பிறகுதான், அது வரைக்கும் இஸ்ரவேலிலே ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாகும். புறஜாதிகளில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிறகு இஸ்ரவேலில் உள்ளவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதாக நினைத்து சொல்லுகிறார்கள். இந்த வசனம் அப்படி சொல்லவில்லை. மாறாக
புறஜாதிகளிலே உள்ள மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி ஒரு நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலிலே ஒரு பங்குக்கு எப்பொழுதும் கடினமான மனதுண்டாக இருக்கும். இந்த பிரகாரமாக இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் புறஜாதிகள் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்களோ, புறஜாதிகள் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள்? இப்பொழுது விசுவாசத்தின் அடிப்படையில் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த பிரகாரமாகத்தான் இஸ்ரவேல் மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு என்று சொல்லி தனியாக ஒரு கேட்டகரி கிடையாது. இஸ்ரவேல் மக்களை அவர் ரட்சிப்பதற்கு என்று ஆண்டவர் இன்னொரு ஸ்பெஷல் கேட்டகரி வைக்கவில்லை. புறஜாதிகள் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்களோ அதே போலத்தான் இஸ்ரவேல் மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அதுவரைக்கும் அவர்களிலே பலருக்கு கடினமான மனது உண்டாகும். யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக முன்னறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் ரட்சிக்கப்படுவார்கள். இது இங்கே பவுல் சொல்லுகிற காரியம். யூதராக இருந்தாலும் சரி, யூதர் அல்லாத மக்களாக இருந்தாலும் சரி, ஒரே வழிதான், ரட்சிப்புக்கான ஒரே வழி. அவர்கள் விசுவாசத்தின் அடிப்படையிலே வர வேண்டும், தங்கள் சுய கிரியின் அடிப்படையில் வரக்கூடாது. ஆண்டவர் தயவு காண்பிக்கிறார், ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இப்போ இந்த தெரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் உள்ளவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். இப்போ யூதர்கள் எல்லாரையும் ஆண்டவர் தள்ளிவிட்டார் என்று சொல்லிவிட முடியாது. அதிலேயும் அதாவது புறஜாதிகள் எல்லாரையும் ஆண்டவர் சேர்த்து கொண்டார் என்றும் சொல்லிவிட முடியாது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். யூதர்களை தள்ளிவிட்டார், வெட்டி விட்டார் என்று சொல்லுகிறார் அல்லவா? புறஜாதிகளையும் இப்படித்தான். அப்போ யாரை தள்ளிவிடவில்லை, யாரை வெட்டவில்லை, யூதர்களானாலும் சரி புறஜாதிகளானாலும் சரி, யார் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்களோ, யார் தேவனுடைய தயவிலே நிலைத்திருக்கிறார்களோ, தயவு பெற்றவர்களாக கிருபை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தள்ளிவிடவில்லை, அவர்களை ஆண்டவர் வெட்டிவிடவில்லை. தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. தேவன் முன்னறிந்து கொண்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அவர்களை ஆண்டவர் தள்ளிவிடவில்லை. அவர்கள் யூதர்களானாலும் சரி, அவர்கள் புறஜாதிகளானாலும் சரி. ஆகவே ஒரு கூட்டம், இஸ்ரவேல் மக்கள் என்கின்ற அந்த ஒட்டுமொத்த கூட்டம் ரட்சிக்கப்பட்டது படலை என்கிறதல்ல, அவர்களிலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இங்கேயும் ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள். இப்போ பவுல் இந்த காரியத்தை பேசுவதற்கு காரணம், ரோம சபையிலே யூதர் அல்லாதவர்களுக்கிடையே ஒரு பிரச்சனை இருந்தது. யூதர் அல்லாத மக்கள் என்ன கொண்டிருந்தார்கள்? யூதர்களை ஆண்டவர் தள்ளிவிட்டார், எங்களுக்கு இனிமேல் வாய்ப்பு என்று சொல்லி கொஞ்சம் பெருமை அடைய ஆரம்பித்து விட்டார்கள். அதை புரிய வைப்பதற்காகத்தான் பவுல் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நான் பெரிய இல்லை எப்போ எல்லாருமே ஒரே கேட்டகரி தான், எல்லாருக்குமே ஒரே விதமான வாய்ப்பு தான். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் எல்லாருக்கும் இப்போது ஒரே விதமான வாய்ப்பு தான். இந்த இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும் இந்த பிரகாரமாகத்தான் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த இஸ்ரவேலர் அல்லாதவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்களோ இன்றைக்கு அதே பிரகாரமாகத்தான் யூதர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிறதைத்தான் பவுல் தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே இஸ்ரவேல் மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்படத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இஸ்ரவேலர்களுக்கும் ஆண்டவர் என்னது, அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் அவர்கள் பகைவர்களாக இருந்தாலும் அவர்கள் தெரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் அவர்கள் அன்பு கூறப்படத்தக்கவர்கள். அவர்களே ஆண்டவர் காலத்திலே தெரிந்து கொண்டார். ஆகவே அவர்களுக்கு அன்பு கூறுவதற்கும் ஆண்டவருக்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் சுவிசேஷத்தை நிராகரித்தார்கள், ஆகவே அவர்கள் பகைக்கப்படத்தக்கவர்கள் தான். ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கின்ற அந்த வழிமறைவிலே வந்ததுனால் அவர்கள் மேலே அன்பு கூறப்படவும் ஆண்டவருக்கு உரிமை இருக்கிறது. அப்போ அவர்களுக்கும் என்னது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அதை விசுவாசிப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொல்லி பவுல் இதை யாருக்கு சொல்லுகிறார் சொன்னால் புறஜாதிய மக்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே இங்கே இந்த அதிகாரம் சொல்லப்படுவதன் நோக்கம் என்னவென்றால், அன்றைக்கு ரோம சபையிலே புறஜாதியர்கள் யூதர்களை கொஞ்சம் அற்பமாக எண்ணினார்கள். அவர்கள் கடவுளை நிராகரித்தவர்கள், அவர்களை ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் தள்ளிவிட்டார், இனி அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது, அவர்கள் இஸ்ரவேல் கூட்டத்திலிருந்து இனி ஒரு ரட்சிப்பு என்கிறது ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு காரியம், ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் தள்ளிவிட்டார் என்கின்ற நிலைமையில இருந்ததுன்னா இவர்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த காரியத்தை சொல்லுகிறார். என்ன, நீங்கள் அப்படியெல்லாம் பெருமை பாராட்டாதீர்கள்,
அவர்கள் அப்படி பெருமை பாராட்டி தான் விழுந்து போனார்கள். நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க? இப்போ அவங்கள விட நாங்கள் ரொம்ப நல்லவங்க என்கின்ற நிலைமைக்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் இதே காரியத்தை தான் அவர்களும் செய்தார்கள். ஆகவே தான் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இப்போது ஆண்டவர் யூதரானாலும் சரி புறஜாதியானாலும் சரி அவருடைய தெரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் அவர்களுடைய முன்னேறுதலின் அடிப்படையில் தான் ரட்சிக்கிறார். அப்போ அதற்கு காரணம், அதற்கு தேவை விசுவாசம் மட்டுமே. அவர்களிடத்திலே அந்த விசுவாசம் இல்லையே வெட்டப்பட்டார்கள். நீங்களும் உங்களிடத்திலே விசுவாசம் இல்லையா வெட்டப்படுவீர்கள். இந்த விசுவாசம் என்கிறது உங்களுடைய செயலின் அடிப்படையில், விசுவாசம் என்றாலே அது செயலின் அடிப்படையில் அல்ல, தேவன் செய்கிறார் என்கிறதை விசுவாசிப்பது. அதை அவர்கள் நம்பாமதனால் அவர்கள் வெட்டப்பட்டார்கள், தள்ளிவிடப்பட்டார்கள், முறித்து போடப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள். அதே காரியத்தை தான் புறஜாதிகள் செய்தாலும் அதே காரியம் அவர்களுக்கு என்ன சம்பவித்ததோ அவர்களுக்கு அதே சம்பவிக்கும். அதே போல இன்றைக்கு புறஜாதிகள் சுவிசேஷத்தை அவர்கள் நிராகரித்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதனால் இங்கே ரட்சிப்பு உண்டாகியிருக்கிறது. இதே காரியத்தை அவர்கள் செய்தால், இஸ்ரவேல் மக்கள் செய்தால் அவர்களிலும் அங்கே ரட்சிப்பு உண்டாகும். ஆகவே ரட்சிப்பு என்பது விசுவாசத்தின், அதாவது தேவனுடைய கிருபை அடிப்படையிலே, அது நாம் விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது இன்றைக்கு யூதர்கள், கிரேக்கர்கள், அந்த நாடு இந்த நாடு என்கின்ற எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்களுக்கென்று எந்த ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியும் இல்லை. இந்த பிரகாரம் எல்லாருக்கும் ஒரே பிரகாரமாக, புறஜாதிகள் எந்த பிரகாரமாக ரட்சிக்கப்படுகிறார்களோ அதே பிரகாரமாகத்தான் இஸ்ரவேல் மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் தான் பார்க்கலாம்.